Hi my dear family members, welcome back. So this time election series ஓட continuation தான். ஸோ இந்த தமிழ் பார்த்துமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னா அதானி போர்ட் கான்ட்ரவர்சிக்கு ரொம்ப பேர் போன கம்பெனி அதானி குரூப்ஸ் எல்லாமே. ஏன்னா திடீர்னு ஃபால் ஆகுது, திடீர்னு ரைஸ் ஆகுது, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறது. அதில் ஏன் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம பியூராக டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து எந்த இடத்துல இருக்குது அண்ட் என்ன இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்த்துருவோம். ஸோ அதான் இப்போட்டோட டெக்னிக்கல் சார்ட் தான். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து குரூஷியலான ஸ்டாக். என்ன அப்படின்னா, இப்போது இது இந்த கம்பெனி 2008 இருக்குது. எப்போவுமே இது வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்கும், அதாவது ஒரு ஹைலேருந்து. இப்போ அந்த எக்ஸாம்பிள் இந்த ஹைலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 50% ஃபால் கொடுத்துருக்கு. அங்கேருந்து ஒரு பெரிய ஒன் வே ரேலி நடந்திருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹிண்டன்பர்க் இந்த இடத்துல வரும்போது இந்த ஹிண்டன்பர்க் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுல, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். ஸோ அந்த இடத்துல வந்து திருப்பியும் இந்த இடத்துல அழகாக தொட்டிருக்கு. இதை வந்து வீக்லி டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு கிளியராக. ஸோ இப்போது வந்து என்னன்னா, இந்த ஹையை கட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஹிண்டன்பர்க் நியூஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, அப்படியே போயிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த ஸ்டாக் வந்து நியர்லி ஒரு ஹியூஜான ஹையில் நிற்கிது. ஃப்ரம் 400 to 1400 இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 230% ரேலி. ஸோ அதானி போர்ட் வந்து மேசிவான ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி மேலே டெய்லியில் க்ளோஸ் வச்சதுமே ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துக்கு மேலே இப்படி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இது வந்து இப்படியே மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் தான் அப்படியே அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த லெவலில் கட் பண்ணிச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் வரும். இங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இப்படி போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அதானி போர்ட்டில் வந்து நம்ம சொல்கிறதுக்கான இடம் அண்ட் ரீசன் இதுதான் இருக்குது. பிகாஸ் இதில் டேட்டா அதானி போர்ட்டில் வந்து ஏர்போர்ட் வந்து சில இடங்கள்லாம் கட்ட போகிறாங்க இல்லையா. ஸோ அதில் ப்ராபப்ளி மேபி லக்ஷதீப்பில் இவங்களோட ஏர்போர்ட்டாக இருக்கலாம். ஒரு இந்தியாவிலேயே வந்து இன்னொரு ஏர்போர்ட்டை வந்து இவங்க புதுசாக கட்டலாம். ஸோ தேர் வில் பி சம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அதானி போர்ட். மேபி போர்ட் வேறு ஏதாவது கட்டலாம். ஸோ பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னு நமக்கு எக்ஸாக்டாக ஃபண்டமெண்டலில் வந்து ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு என்டர். ஸோ 1250 இந்த ரேஞ்சிலேருந்து இந்த லெவல் கட் பண்ணதுமே மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கீழே வந்துச்சுன்னா 1000 rupees வரைக்கும் வரலாம். அண்ட் இங்கே இருந்தால் 25 to 30% அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும் 1600 அண்ட் 1700 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 500 points ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 400 to 500 points ரேலி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போவுமே இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது அந்த நியூஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. கீழே விழும்போது எல்லா நியூஸும் போட்டாங்க, இது ஏறி மேலே போனதுக்கப்புறம் நியூஸே காணும். அதானி குழுமம் பங்கு மோசடி உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. அதானி குழுமத்துக்கு 11 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதால் அதில் முதலீடு செய்திருந்த மக்கள் பாதிப்பை எதிர்கொண்டனர். இதையடுத்து உச்சநீதிமன்றம் பங்குச்சந்தை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி சப்ரை தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. திருப்பியும் அவர் வந்து அதானி வந்து பில்லியனர் லிஸ்ட்டில் டாப் 5 அந்த சம்திங் டாப் 10 இருக்காங்க. இந்த டாப் 5 என்னமோ திரும்பி உள்ளே வந்துட்டு தான் நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் மேலே போயிடுச்சு. ஸோ அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ஸில் நமக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தைரியமாக 200%க்கு அப்புறமும் இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறதுக்கான ரீசனே வந்து இதுதான். இந்த லெவல் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா மேலே போகும், இல்லை கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். ஸோ இந்த ரெண்டு சான்ஸ் தான் இந்த அதானி போர்ட்டு. ஸோ பொறுத்திருந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தென் வில் கோ ஃப்ரம் ஹியர் ஆர் தேர் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கிளியராக தெரியும். ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அதுதான் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் தென் ரேலி அங்கே போனதுமே ஒன் வே ரேலியை பூரா விசில் அவுட் ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதானி போர்ட்
buy with cautious. And above all, I'm not a SEBI registered person. Please consult your own financial advice before taking in position. Thank you for watching. Have a great day. God bless you.